ஓம் நம சிவாயா. ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துலா ராசிக்காரங்களை பற்றி. ஒரு பெண்ணுடைய சாபம் உங்களை அழிக்க வருது. துலா ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது பெரும்பாலும் சமநிலையோடு செல்லக்கூடிய வழக்கம் தான் இருக்கும். யார்கிட்டையுமே அதிகமாக பகை வச்சு கொள்ளாத குணம் உங்ககிட்ட இருக்குது. எல்லார்கிட்டையுமே சமமாக பேசணும், யாரையுமே காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மனசு உங்களுடைய பெரிய பலம். ஆனாலும் சில நேரங்களில் வாழ்க்கை எதிர்பாராத திருப்பங்களை கொடுத்துருது. அப்படிதான் இந்த காலமும் இருக்கலாம். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது சில துலா ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெண்ணினுடைய மன வருத்தம் காரணமாக சில சோதனைகள்லாம் வரக்கூடிய காலமாகவும் சொல்லப்படுது. அது நேராக அழிவு அர்த்தம் இல்லை, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் சற்று குலைக்கும் ஒரு சம்பவம் நடக்கலாம் அப்படின்னு கூறப்படுது. இப்போது ஒரு காலத்தில் நீங்கள் ஒருத்தருக்கு நியாயம் செய்ய நினச்சி எடுத்த முடிவு கூட மற்றவங்களுடைய மனசை காயப்படுத்தி இருக்கலாம். துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எப்பொழுதுமே நடுவில் நின்று சமநிலை பார்க்கக்கூடிய பழக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் அந்த சமநிலை அப்படிங்கிறது ஒருத்தருக்கு நியாயமாக இருந்தாலும் இன்னொருத்தருக்கு வேதனையாகி இருக்கும். அந்த வேதனை தான் அந்த பெண்ணினுடைய மனசுக்கு ஒரு காயமாக இருந்திருக்கலாம். வெளியில் அவள் எதையும் சொல்லாமல் அமைதியாக இருந்திருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ள அவளுடைய கண்ணீரை தாங்கி இருக்கலாம். பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு பெண்ணினுடைய மனக்கசப்பு நீண்ட நாள் இருந்துச்சு அப்படின்னா அது வாழ்க்கையில் சோதனையாக திரும்பி வரும் அப்படின்னு. இந்த காலத்தில் துலா ராசிக்காரங்களுக்கு சில மாற்றங்களை கவனிக்கலாம். நீங்கள் திட்டமிட்ட விஷயங்கள்லாம் திடீர்னு தள்ளி போகிற மாதிரி இருக்கும். நம்பிக்கை வச்ச ஒருத்தர் ரொம்பவே தூரமாகி போகிற மாதிரியும் இருக்கும். வேலை சம்பந்தமான விஷயங்களை குழப்பமும் வரலாம். ஆனால் இந்த காலமும் முழுக்க கஷ்டம் மட்டும் இல்லை. துலா ராசிக்காரங்க ஒரு காலத்தில் நீங்கள் ஒருத்தருக்கு நியாயம் செய்ய நினச்சி எடுத்த முடிவு கூட மற்றவங்க மனசை காயப்படுத்தியிருக்கலான்னு சொன்னோம் இல்லையா, அதனால கூட உங்களுக்கான கஷ்டங்கள் வர ஆரம்பிச்சிருக்கலாம். துலா ராசிக்காரங்க எப்போதுமே நடுநிலையாக நின்று சமநிலை பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கவங்கன்னு உங்களுக்கே தெரியும். இப்போது ஆனால் சில நேரங்களில் சமநிலை அப்படிங்கிறது ஒருத்தருக்கு நியாயமாக இருந்தாலும் இன்னொருத்தருக்கு வேதனையாக தான் இருக்கும். அந்த வேதனை தான் அந்த பெண்ணினுடைய மனசை ஒரு காயமாக இருந்திருக்கலாம். வெளியில் அவள் எதையுமே சொல்லாமல் அமைதியாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுடைய கண்ணீரும் தங்கி இருக்கலாம். பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு பெண்ணுடைய மனக்கசப்பு நீண்ட நாளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வாழ்க்கையில் சோதனையாக திரும்பி வரும் அப்படின்னு. இப்போ இந்த காலத்தில் துலா ராசிக்காரங்க சில மாற்றங்களை கவனிக்கலாம். நீங்கள் திட்டமிட்ட விஷயங்கள் திடீர்னு தள்ளி போகலாம். நம்பிக்கை வச்ச ஒருத்தர் தூரமாகி இருக்கலாம். வேலை சம்பந்தமான விஷயங்களில் குழப்பமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த காலம் முழுக்க கஷ்டம் மட்டும் அல்ல, துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய நல்ல குணமும் இருக்குது. என்னென்னா அது பொறாமை. நீங்கள் கோபத்தை நீண்ட நேரம் வச்சு கொள்ளவே மாட்டீங்க. அதே குணம்தான் இந்த சோதனையை கடக்கவும் உதவுது. ஒரு பெண்ணுடைய சாபம் அழிக்க வருது அப்படின்னு சொல்லப்படுறது பயப்பட வைக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த சாபத்தை மாற்றக்கூடிய சக்தியும் உங்கள் கையில் தான் இருக்குது. துலா ராசிக்காரங்க இனிமையாக பேசக்கூடிய குணம் உடையவர்களாக இருப்பாங்க. நீங்கள் ஒருத்தர்கிட்ட மனதார பேசினீங்க அப்படின்னா அவங்களுடைய கோபம் எல்லாமே குறைஞ்சி விடும். அதனால் கடந்த காலங்களில் யாராவது மனசில் காயம் வச்சுருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்கக்கிட்ட போய் பேசுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு மன்னிப்பு சில நேரங்களில் பல வருட காயத்தையும் ஆற்றிடும். அது உங்களை வாழ்க்கையும் இருந்து தடைகளையும் அகற்றிடும். இந்த நேரத்தில் துலா ராசிக்காரங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் செயல்களை அதிகப்படுத்துறது. ஒரு பெண்ணினுடைய கண்ணீரால் சிக்கல் வந்திருந்தாலும் பல பெண்களுடைய ஆசீர்வாதம் அதை மாற்றியிருக்கும். தாயை மதித்து நடந்துக்குங்க. வயதான பெண்களுக்கு உதவி செய்யுங்க. உதவி தேவைப்படும் ஒருவருக்கு துணையாக இருங்க. இந்த நல்ல செயல்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஆற்றலையும் கொண்டு வரும். இன்னொரு விஷயம், துலா ராசிக்காரங்களுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்கள் பல நேரங்களில் உங்களுடைய மனக்கசப்பை வெளியில் சொல்லாமல் உள்ளேயே வச்சுக்கிறீங்க. அதனால தான் மற்றவங்க உங்கள் உணர்ச்சிகளை புரிஞ்சு கொள்ளவே மாட்டாங்க. இந்த காலத்தில் உங்கள் மனசு திறந்து பேச கற்றுக்கணும். உண்மையான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா உறவுகள் அப்படிங்கிறது வலுப்படும். அதனால் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். இந்த சோதனை காலம் துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் யாரை நம்பணும், யாரை தவிர்க்கணும் அப்படின்னு புரிஞ்சு கொள்ளக்கூடிய காலம்தான் இது. ஒரு பெண்ணினுடைய சாபம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன புயலை கொண்டு வந்தாலுமே அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அமைதி ரொம்பவே அழகானதாக இருக்கும். ஏன்னா துலா ராசிக்காரங்க தங்களுடைய தவறுகளை புரிஞ்சு கொண்டு திருத்தி கொள்ளக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அதனால் இந்த சோதனை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை முற்றிலும் அழிக்காது. மாறா உங்களை இன்னும் வலிமையானவங்களாக தான் மாற்றப்போகுது. நேரம் கடந்து போகும்போது அந்த பெண்ணினுடைய மன வருத்தமும் குறையும். உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகளும் மெதுவாக நீங்கும். நீங்கள் ஒரு நாள் திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோதனை இல்லாமல் இருந்தால் இவ்வளவு நான் மாறி இருக்க மாட்டேன் அப்படின்னு கூட நீங்கள் நினைப்பீங்க. அதனால் பயம் எதுவும் வேணாம்.
துலா ராசிக்காரங்களுக்கு சாபம் என்னைக்கு வரும், இந்த வார்த்தையை ஒரு எச்சரிக்கையை அப்படின்னு மட்டும் எடுத்துக்கோங்க. நல்ல மனசு, நல்ல வார்த்தை, நல்ல செயல்கள் இந்த 3 இருந்துச்சுன்னா எந்த சாபமும் நீண்ட காலம் நிலைக்காது. உங்கள் வாழ்க்கையில் மீண்டுமே சமநிலை திரும்பும், அமைதியும் திரும்பும். அதற்கான பாதைங்கிறது மெதுவாக திறந்து கொண்டே இருக்கிறது. நம்பிக்கையோடு முன்னாடி செல்லுங்க. துலா ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இறுதியில் ஒளியோட முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். துலா ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் உங்கள் வாழ்க்கையில் பொதுவாகவே மற்ற ராசிகளை போல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். நீங்கள் எப்போவுமே எல்லார்கிட்டேயுமே நல்லது நடக்கணும்னு மட்டுமே நினைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. யாருக்குமே துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மனசு உங்ககிட்ட இருக்குது. அதனால தான் பலர் உங்களை நம்பி தங்களுடைய மனதை திறந்து பேசுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்மளால நல்லது அப்படின்னு நினச்சி செஞ்ச விஷயம் கூட ஒருத்தருக்கு வேதனை ஆகியிருக்கு. அந்த வேதனை தான் பின்னாடி சோதனையாக திரும்பி வரலாம் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. இப்போ துலா ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெண்ணினுடைய மன வருத்த காரணமாக சில மாற்றங்கள்லாம் வரக்கூடிய காலம்தான் இது. அந்த பெண் யார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அது ஒரு பழைய நண்பராக இருக்கலாம், ஒரு காலத்தில் உங்களை நம்பி இருந்த ஒருத்தராக இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையை சில நாட்கள் மட்டுமே வந்த ஒருத்தராக கூட இருக்கலாம். அந்த நேரத்தில் நடந்த ஒரு சின்ன சம்பவம் அவங்களுடைய மனசில் பெரிய காயத்தையும் விட்டுருக்கலாம். நீங்கள் அதை பெரிய விஷயமா நினைக்காம விட்டுருக்கலாம். ஆனால் அவங்களுடைய மனதில் அது நீண்ட காலமாக மறக்க முடியாத நினைவாகவும் இருக்கும். பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு பெண்ணுடைய மனக்கசப்பு காற்றில் கரைந்து போகாது அப்படின்னு. அந்த உணர்ச்சிகள் எல்லாமே சில நேரங்களில் வாழ்க்கையில் சோதனையாக திரும்பி தான் வரும் அப்படின்னு நம்பணும். அதனால தான் இப்போ இந்த காலத்தில் துலா ராசிக்காரங்க சில விசித்திரமான அனுபவங்களை சந்திச்சிருப்பாங்க. சிலர் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு வந்த பிரச்சனையை உருவாக்கியிருப்பாங்க. நீங்கள் எதிர்பாராத இடத்துல இருந்து குற்றச்சாட்டுகள் எல்லாமே வரலாம். ஆனால் இந்த எல்லாவற்றுக்கும் நடுவில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. துலா ராசிக்காரங்க எளிதில் மனம் உடையக்கூடிய மனிதர்கள் அல்ல. நீங்கள் சிரமத்தை பார்த்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. ஒரு பெண்ணினுடைய சாபம் உங்களை அழிக்க வருது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலம் உண்மையிலேயே உங்களை மாற்ற வரக்கூடிய காலமாக இருக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இன்னும் கவனமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், யாரை நம்பணும், யாரை தூரத்தில் வச்சுருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. இதுதான் இந்த சோதனையோட மறைந்த நல்ல பலனாகவும் இருக்க போகுது. துலா ராசிக்காரங்களுக்கு இன்னொரு நல்ல குணமும் இருக்குது. நீங்கள் தவறு செஞ்சீங்கன்னா அதை ஏற்க தயங்க மாட்டீங்க. அந்த குணம் தான் இந்த சிக்கலை தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய சக்தியாகவும் இருக்குது. கடந்த காலத்தில் யாராவது மனதில் காயம் வச்சுருந்தாங்க அப்படின்னா தோணுச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட போயிட்டு பேசலாம். மனதார மன்னிப்பு கேட்டிங்க அப்படின்னா பல விஷயங்கள் எல்லாமே மாறிடும். ஒரு பெண்ணினுடைய கண்ணீரால் வந்த சோதனை கூட அதே பெண்ணினுடைய மன நிறைவு கிடைச்சிச்சு அப்படின்னா ஆசீர்வாதமாக மாறி பல நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்கும். தடைப்பட்டு நிற்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதனால் இந்த காலத்தில் பெண்களை மதித்து நடத்துவது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். தாயை மகிழ்விக்க வேண்டும், குடும்பத்தில் உள்ள பெண்களை கவனிக்க வேண்டும். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சிறிய உதவி கூட ஒருத்தருடைய மனதை மகிழ்ச்சியாகும். அந்த மகிழ்ச்சி தான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் கொண்டு வரும். இப்போது துலா ராசிக்காரங்களுக்கு புதிய மனிதர்கள் வாழ்க்கையில் வருவாங்க. அந்த மனிதர்களால் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுகளாகவும் இருக்கலாம். அவங்க உங்கள் வாழ்க்கையை நல்ல பாதைக்கு திருப்பவும் உதவலாம். சில நேரங்களில் ஒரு சாபம் போல தோன்றக்கூடிய சம்பவம் உங்கள் கூட வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை திறக்கக்கூடியதாகவும் இருக்க போகுது. துலா ராசிக்காரங்க, இந்த சோதனை உங்களை ரொம்பவே பலவீனமாக்க வரலை, மாறா உங்களை இன்னுமே புத்திசாலியாக மாற்ற தான் வருதுன்னு ஒரு அனுபவம். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா இந்த காலம் மெதுவாக கடந்து போயிடும். பின்னாடி உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் சமநிலை அப்படிங்கிறது திரும்பும். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த சோதனை தான் எனக்கு நல்ல பாதையை காட்டுச்சு அப்படின்னு நினைப்பீங்க. அதனால் பயப்பட வேணாம். சாபம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே மனசில் இருளும் வர விடாதீங்க. நல்ல மனசு, பொறுமை, கருணை இந்த 3மே இருக்கிறதுனால எந்த சாபமும் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்கள் நீடிக்காது. துலா ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் இறுதியில் மீண்டுமே ஒளியால் நிரம்பும். அந்த ஒளியை நோக்கி உங்கள் பயணம் மெதுவாக போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருந்த மனவேதனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். போதும், இது வரைக்கும் நீங்கள் எல்லாருக்குமே சமநிலையாக தான் இருந்திருக்கீங்க. ஆனால் ஏதோ ஒரு தெரியாத விஷயத்தினால ஒரு பெண் நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் அவங்க மனசு ஏதோ காயப்படுற மாதிரி அவங்களுக்கு நல்லதாக செய்ய போயிருக்கீங்க, அது தவறாக முடிஞ்சிருச்சு. அதனால் அவங்க மன வருத்தப்பட்டதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. இனிமேல் நீங்கள் போய் அவங்கக்கிட்ட ஒரு வாட்டி பேசிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, எந்த தடைகளும் வராது. உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும் மகிழ்ச்சியான நாட்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலயமா
உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.